உலகெங்கும் இருக்கின்ற இறைவா டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு 2026 வருட ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களே பிறந்த துலா ராசி நண்பர்களே, துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பதால் நினைத்ததை சாதிக்க முடியும், நல்ல பாக்கியத்தையும் பெற முடியும். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை வருகிறது. ஆகவே தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே நல்ல தைரியமாக செயல்படுவீர்கள், காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தெய்வ அனுக்கிரகமும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற முன்னோர்களுடைய அனுக்கிரகமும் பெரியோர்கள் அனுக்கிரகமும் குலதெய்வ அனுக்கிரகமும் உங்களுக்கு முழுமையாக இந்த வருடம் கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். தொழில் விருத்தி காரணமாக பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக நினைத்ததெல்லாம் நீங்கள் சாதிப்பீர்கள். 6ஆம் இடம் என்பது ருண சத்து ரோகஸ்தானம். அதாவது ருணம் என்றால் கடன் சுமைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. விரைவில் கடன் சுமைகள் தீரும். 6ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதனால் எப்பொழுது நீங்கள் கடனை திருப்பி செலுத்தினாலும் சனிக்கிழமை பிற்பகலுக்கு பிறகு செலுத்துங்கள். அப்போதுதான் உடனடியாக கடன் சுமைகள் தீர்ந்து மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வராது. அடுத்து சத்ருஸ்தானம். நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும், தொழில்துறையில் எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகள்லாம் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து ரோகஸ்தானம். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தேவையில்லாமல் மற்றவருடன் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாத காரணங்களுக்காக சில நேரங்களில் அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிட்டாலும் குருவும் சேர்ந்து அந்த இடத்தை பார்வையிடுவதனால் நல்ல தைரியத்தை அடைவீர்கள், கீர்த்தி அடைவீர்கள், புகழையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாக உங்களை விட்டு சற்று தொலைவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். அவர்களுடைய நட்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அடுத்து லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 முறை குருபணம் வருகிறது. எல்லா ராசிக்கும் 1 முறை. ஆனால் துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இந்த வருடம் 2 முறை குருபணம் வருகிறது. முதல் முறை என்றால் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை, ஜனவரி டு மே ஒரு குருபலம். அடுத்து இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் இந்த டைமில் ஒரு குருபலம். ஆக 2 முறை குருபலம் வருகிறது. ஆக இந்த 2 குருபலத்தில் கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது உறுதி. அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமான உடனே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கருத்தரித்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆன பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். என்றால் இறைவன் எப்பொழுது கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்பொழுது உடனே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தவறு விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது முக்கியமாக தொழில் மாற்றம் விரும்புபவர்களுக்கு, அதாவது வேறு தொழில் செய்யலாம் என்று மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழிலில் மாற்றத்தையும் செய்து கொள்ளலாம். சொந்த தொழிலை இடம் மாற்றம் செய்து கொள்ளலாம், அல்லது செய்கின்ற தொழிலையே சிறிது மாற்று செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அல்லது தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் சரி, ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக வெளிநாடு செல்ல விரும்புகின்ற அந்த துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பும் உங்களை தேடி வரும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள்.
படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் செலவில்லாமல் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பது உறுதி. அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் தனியாக படித்தாலும் சரி, இல்லை பலருடன் சேர்ந்து படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். எந்த இடத்தில் நீங்கள் போர் போட்டாலும் நிச்சயமாக நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். நல்ல மகசூல் பெற்று நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே வேறு நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த வாய்ப்புகள் தேடி வரும். அதை வாங்கி கொள்ளலாம். அல்லது இருக்கின்ற இடத்தில் புதிதாக வீடு கட்டி கொள்ளலாம். புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். இந்த வருடம் நல்ல யோகமான ஆண்டாக இருக்கிறது. நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி நல்ல லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து அரசியல்வாதிகளுக்கு நல்ல செல்வாக்கு ஏற்படும். நீங்கள் எந்த அணியில் இருந்தாலும் சரி வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அணியிலே மற்றவர்களுக்கு தோல்வி கிடைத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். அடுத்து உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும். அதற்கான சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும். வயதானவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யலாம். எப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் யாத்திரை செய்தாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெய்வ அருள் கிடைத்து அவர்களும் நன்றாகவே இருப்பார்கள். இந்த வருடம் ஒரு சுபிட்சமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் சில ராசிகளுக்கு, 2 ராசிகளுக்கு தான் இந்த வருடம் சிறப்பானது. முதலிலே ஏற்கனவே ரிஷப ராசிக்கு எப்படி நன்மையோ அதை விட நல்ல நன்மை இந்த துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. என்றால் குருவுடைய சஞ்சாரம், சனியுடைய சஞ்சாரம், ராகுகேதுவுடைய சஞ்சாரம் அனைத்தும் லாபகரமாக, லட்சுமிகரமாக, நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக, நல்ல யோகத்தை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அடுத்து மேலும் நன்மைகளை பெறுவதற்காக இந்த துளாராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, துளாராசிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்கள் அவசியம் உங்கள் வீட்டிலே ஒரு முறை சுதர்சன ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது. அந்த சுதர்சன ஹோமம் இந்த சித்திரை நட்சத்திரத்தை செய்வது மிக மிக சிறப்பானது. மேலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த வருடம் சித்திரை நட்சத்திரத்திலே சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக ஆணி மாதம் சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி ஜூன் மாதம் வருகிறது. ஜூன் மாதம் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருகிறது. அன்றைய தினத்திலே சுதர்சன ஹோமம் செய்தாலும் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்களை பெற முடியும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுடைய தேவதை வாயு பகவான் என்று கூறுவார்கள். அப்படி வாயு வேகத்தை போல, வாயு எப்படி வேகமாக வந்தோரோ அதை போல் வேகமாக அவதாரம் செய்தவர் தான் நரசிம்ம பெருமாள். ஆகவே சுவாதி நட்சத்திரத்தை பிறந்த நரசிம்ம பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதிலும் முக்கியமாக ஷோலிங்கர் சென்று, அரக்கோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருப்பது ஷோலிங்கர். அங்கே ஷோலிங்கர் சென்று நரசிம்மர் மலை, பெரிய மலை நரசிம்மர் மலை, சிறிய மலை ஆஞ்சநேயர் மலை இருவரையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதில் ஷோலிங்கர் நரசிம்மர் மலை என்பது 1400 படிகளை கொண்டது. அங்கே சென்று நரசிம்மனை தரிசனம் செய்து விட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் இந்த சுவாதிலே பிறந்தவர்களுக்கு கைகூடும். அதற்கு பழைய பெயர் கடிகாச்சலம். அதாவது ஒரு கடிகை, ஒரு நாளைக்காவது அங்கே இருந்து ஜபம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு என்பது 24 நிமிடம், குறைந்தபட்சம் 24 நிமிடம் அங்கே ஷோலிங்கர் மலையில் சென்று அந்த மலையில் மீது அமர்ந்து நீங்கள் ஜபம் செய்தால் நீங்கள் எதை நினைத்தாலும் நீங்கள் சாதிக்க முடியும். அதுவும் முக்கியமாக சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மை அங்கே ஜபம் செய்தால் கிடைக்கும். அடுத்து அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், சிறிய மலை ஆஞ்சநேயர் மலை 400 படிகளை கொண்டது. அந்த ஆஞ்சநேயர் ஒரு சிறப்பு என்னவென்றால், வேறு எல்லா இடத்திலும் ஆஞ்சநேயர் பெரிய உருவத்துடன் இருப்பார், ஆனால் கதை மட்டுமே கையில் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரம் கையிலே இருக்கிறது. சதுர்முகமாக 4 புஜங்களுடன் 4 கைகளுடன் ஆஞ்சநேயர் இருப்பது இந்த கோயிலில் தான். சிறிய உருவமாக இருந்தாலும் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார். அவரை தரிசனம் செய்தால் எப்படிப்பட்ட நோய்கள், வியாதிகள், வில்லி சூன்யம் போன்ற எதை இருந்தாலும் சரி அனைத்தும் தீர்ந்து நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள், விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். அவர்கள் ஒருமுறை அவசியம் திருச்செந்தூர் சென்று அங்கே திருச்செந்தூரிலே அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனத்தை கொடுக்க வேண்டும், பூஜைக்கு சந்தனத்தை கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சத்தூள் கொடுக்க வேண்டும், பூஜைக்கு மஞ்சத்தூள் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு நின்ற கோலத்திலும் சயன கோலத்திலும் 2 பெருமாள்கள் அங்கே இருக்கிறார்கள். இருவருக்கும் 2 மாலையை கொடுப்பது மிகவும் சிறப்பானது. இந்த மாதிரியான தரிசனம் செய்வதன் மூலமாக
இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா விதமான நன்மைகளும் பெறுவார்கள். பொதுவாக விசாகத்தில் பிறந்தாலே, விசாகம் என்றால் இளைய தமிழருக்கு ஆகாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது விசாகத்தில் பிறந்து துளாராசியில் பிறந்தால் நிச்சயமாக அந்த தோஷம் கிடையாது. ஆனால் விசாகம் என்றாலே இந்த காரணத்தை வைத்து திருமணத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவசியம் இல்லாது. விசாகம் துளாராசிக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் சொன்னபடி பரிகாரம் செய்தால் நிச்சயமாக தோஷங்கள் விலகி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாகவும் மேலும் யோகமான கிரகங்கள் யோகமான இடங்களில் இருப்பதனாலும் இந்த வருடம் முழுமைக்கும் துளாராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதமான நன்மைகளும் அடைவார்கள். மேலும் நன்மைகளை அதிகமாக பெறுவதற்காக, எல்லா தடைகளும் நீங்குவதற்காக துளாராசியிலே பிறந்தவர்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். காலையிலோ மாலையிலோ பகலிலோ. பிரதி ஞாயிற்றுக்கிழமை கேது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் மேலும் லாபம் பெறுவதற்காக, நன்மைகளை அடைவதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகருக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பெற்று நல்ல யோகம் முன்னேற்றம் பெற்று இறைவா டிவி நேயர்கள் சகல யோகங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.